தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரத்திலிருந்து இந்த பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சரி, இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுடைய குணங்கள் அல்லது குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை குறித்ததான ஒரு சில அறிமுக உரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை இந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அனுப்புகிறார். அதை நாம் இந்த பகுதியில் நாம் காண முடியும். அது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் இதனுடைய பின்னணி இருக்கிறது. பவுல் தீமோத்தேயுவை இந்த சபையை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, சபையை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவை அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்ட தீமோத்தேயு அந்த சபையில் இருந்த சில காரியங்கள் அல்லது சபையின் மூலமாக அறிந்த சில காரியங்களை பவுலிடம் ஒரு அறிக்கை செய்கிறார். அதாவது தீமோத்தேயு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நிருபத்தை பவுல் அவர்களுக்கு எழுதுகிறார். அதை இதே பகுதி 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் காணலாம். இப்ப தீமோத்தேயு இந்த சபையினுடைய சூழல்களை அறிந்து பவுலுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்தார். அதன் அடிப்படையில் இதை எழுதினார். சரி, இப்ப அவர் கொடுத்த அந்த அறிக்கை என்ன அப்படின்னா, அதாவது அவர்களை விட்டு பிரிந்து போன விசுவாசிகளுக்காக அவங்க துக்கப்பட்டார். 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் உண்டு. அடுத்து சில தவறான குற்றச்சாட்டுகள் அவர்களிடம் பேசப்பட்டது. அதாவது பவுலை பற்றி தவறாக பேசினார்கள். 2ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை நாம் காணலாம். 3வது, கிறிஸ்துவின் வருகை வந்துவிட்டது என்று சொல்லி அநேகர் வேலைக்கு செல்லாமல் இருந்து விட்டார்கள். அதை 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 போன்ற வசனங்களில் காணலாம். அதைத் தொடர்ந்து அவர்களுக்குள்ளே உலகத்திற்குள் போவதற்கான, அதாவது வேசி மார்க்கத்தினுடைய அபாயம் அவர்களிடம் இருந்தது. அது 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களில் சொல்லுகிறார். அடுத்து அவர்களுக்கிடையே சில பிரிவுகள் இருந்தது. 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் 5:13 காணலாம். அடுத்து அவர்களை விசாரணை செய்கிறவர்களை மதிக்காமல் இருந்தார்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் தீமோத்தேயு பவுலிடம் கொடுத்தார். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களை பற்றி சில நல்ல குணங்களையும் நல்ல குணாதிசயங்களையும் அவர்கள் வாழ்க்கையையும் தீமோத்தேயு பவுலிடம் தெரிவிக்கிறார். அப்ப பவுல் இந்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்களை எண்ணி அவருடைய நல்ல செயல்களுக்காக, நல்ல குணாதிசயங்களுக்காக தேவனை துதிக்கிறதை நாம் இந்த நிருபத்தில் நாம் காண முடியும். மேலும் இந்த நிருபம் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து பேசக்கூடிய நிருபம். ஏனென்றால் ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய அந்த கடைசி சில வசனங்கள் கிறிஸ்துவின் வருகையே குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிருபம் கிறிஸ்துவின் வருகையை குறித்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு நிருபம் என்றும் நாம் சொல்லலாம். இது போக இந்த நிருபத்தில் பல இறையியல் கோட்பாடுகள் உள்ளன. அதாவது தேவனை பற்றி, ஆவியானவரை பற்றி, கிறிஸ்துவை பற்றி, வேதத்தை பற்றி, மனிதனை பற்றி, பாவத்தை பற்றி, சபையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, ரட்சிப்பை பற்றி, இப்படி பல உபதேசங்கள் இந்த புத்தகத்தில் காணப்படுகிறதை நாம் காணலாம். சரி, அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 அதிகாரங்களை நாம் பிரிக்க வேண்டுமானால் அதை நாம் இப்படியாக பிரிக்கலாம். முதல் அதிகாரம் அவர்களை குறித்து பாராட்டக்கூடிய விஷயத்தை பவுல் எழுதியிருக்கிறார். 2வது அதிகாரத்தில் பவுல் சில காரியங்களை நினைவுபடுத்துகிறார். அதாவது பவுல் அவர்களோடு இருந்த காலகட்டத்தில் எவ்வாறு அவர் நடந்து கொண்டார், அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது என்பதை நினைவுபடுத்துகிறார். அது அதிகாரம் 2ல் நாம் காணலாம். 3ஆம் அதிகாரத்தில் as a preacher, ஒரு செய்தியாளரை போல பல காரியங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் காணலாம். 4ஆம் அதிகாரத்தில் 2 விஷயங்களை பேசுறார். ஒன்னு, அறிவுரை கூறும் பகுதி. அது முதல் 12 வசனங்கள். அதை தொடர்ந்து எதிர்கால வாழ்க்கை, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை 13வது வசனத்திலிருந்து சொல்லுகிறார். கடைசியாக
அவர்கள் செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்பதை குறித்து இந்த நிருபத்தில் பேசுகிறார். சரி, முதலாவது அதிகாரத்திற்கு வருவோம். இந்த முதலாம் அதிகாரத்திலிருந்து தான் இவர்களுடைய பல குணாதிசயங்களை நாம் காண முடியும். இந்த 1வது அதிகாரம் இந்த சபையார் அல்லது இந்த தெசலோனிக்க சபை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று கேட்டால், இது ஒரு ஆற்றல் உள்ள சபையாக இருந்தது. இட் வாஸ் தி எனர்ஜெட்டிக் சர்ச். அவர்கள் பல காரியங்களை ஆவலோடு ஆர்வத்தோடு தேவனுக்காக செய்தார்கள். அடுத்து தேவன் இந்த சபையை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று நாம் காணலாம். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு சபையாக இந்த சபை இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆர்வமும் அதிகம் நிறைந்த சபை, கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்த சபை இது. சரி, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்துல வசனம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. இதனுடைய ஆரம்பம் 2வது வசனத்தில் இருக்கிறது. சரி, இந்த 2வது வசனத்தில் இந்த தெசலோனிக்கே திருச்சபையில் இருந்ததான விசுவாசிகளுடைய குணங்கள் என்ன, குணநலன்கள் என்ன? அவர்கள் 3 காரியங்கள் ஒரே வசனத்தில் நாம் காணலாம். முதலாவது, இந்த விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள், இவருடைய குணங்கள் என்ன? 1, விசுவாசத்தின் கிரியை கொண்டவர்கள். அதாவது விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசத்தில் கிரியையை காண்பித்தார்கள். இது முதல் குணாதிசயம். 2வது, அன்பின் பிரயாசம் இருந்தது. அன்பின் பிரயாசம், அதாவது அன்பின் நிமித்தமாக பிரயாசப்படுது. 3வது, நம்பிக்கையின் பொறுமை. இதற்கான பதில் வசனம் 9-10 இருக்கிறது. 9வது வசனத்தில் தேவனுடைய சுவிசேஷம் அவர்கள் கேட்டபோது விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு மனம் திரும்பினாங்க. அது அவருடைய விசுவாசத்தின் கிரியை. 2வது பாருங்க, அன்பின் பிரயாசம் என்ன? அவர்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு நினைச்சாங்க. 3வது, நம்பிக்கையின் பொறுமை, கிறிஸ்துவனுடைய வருகை எதிர்பார்த்தல். இது அவர்களிடம் இருந்த நல்ல குணாதிசயம். அடுத்து நான் வாசித்த 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட தேவ வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உபத்திரவங்கள் அவர்களுக்கு வந்தாலும் சந்தோஷத்தோட அந்த வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து அவருடைய குணங்களை நாம் பார்க்கலாம். அவர்கள் கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரியா, கர்த்தருடைய வழிகள் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்த வசனம் 7வது வசனத்தில் மற்ற விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்தார்கள். they were example to other believers. மற்றவர்களுக்கு மாதிரிகளாக இருந்தார்கள். 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அங்க என்ன வாசிக்கிறோம்? இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்போதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. அப்ப இவர்கள் மற்றவர்களை, அதாவது பவுலை காண வாஞ்சையோடு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. சோ அவர்களிடம் வாஞ்சை இருக்கிறதை நாம் அங்கே காண முடியும். அது மட்டுமல்ல, அவர்கள் விசுவாசமும் அன்பும் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கு காண முடியும். வசனம் 13, 2ஆம் அதிகாரம் 13 என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையை பாடுகளுக்கு மத்தியிலும் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இங்கே தேவனுடைய வார்த்தையை மனிதர்களுடைய வார்த்தைகளாக அல்லாமல் தேவ வசனமாகவே, தேவ வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொண்டார். சோ இந்த விசுவாசிகள் இன்றைக்கு இவர்களை குறித்து நாம் சிந்திக்கும் போது இவர்கள் நமக்கு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார்கள். எப்படி? அவர்களிடம் விசுவாசத்தின் கிரியை இருந்தது. விசுவாசம் மட்டும் இல்லை, விசுவாசத்தோடு கிரியைகளை செய்து காண்பித்தார். அன்பு இருந்தது, அன்போடு அதற்காக பிரயாசப்பட்டார்கள். எப்படியாயிலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அடுத்து நம்பிக்கையில் பொறுமை இருந்தது. அடுத்து நாம் சிந்தித்தோம், மிகுந்த உபத்திரவத்திலே தேவ பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்.
அடுத்து நாம் சிந்தித்தோம் மற்ற சகோதரர்களை காண வாஞ்சியாய் இருந்தார்கள் என்று நாம் சிந்தித்தோம். கடைசியாக 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தேவ வசனத்தை மனுஷர்கள் வசனமாக அல்லாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காலை வேளையில் இவர்களை குறித்து அறிந்து கொண்ட நீங்களும் நானும் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுப்போம். நமக்கு விசுவாசம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த விசுவாசம் கிரியைகளில் செயல்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அன்பு இருக்கிறது, அந்த அன்பு நிமித்தமாக எப்படியாயிலும் எந்த விதத்திலாயிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற பிரயாசம் நமக்கு இருக்கிறதா யோசிப்போம். கடைசியாக நம்பிக்கையினுடைய பொறுமை, அவருடைய வருகைக்கான பொறுமையோடு அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தேவ வசனமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து நாம் சிந்தித்தோம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்தித்தோம் மற்றவர்களுக்கான வாஞ்சையோடு இருந்தார். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வோம். இந்த விசுவாசிகளைப் போல நீங்களும் நானும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.